ஒரு சபையில் நீங்கள்லாம் ஸலவாத்து கூறுங்க என்று சொன்னால், குர்ஆனில் இறைவன் செய்ய சொன்னதை நாம் செய்ய சொல்கிறோம். இது வணக்கமா இல்லையா என்று கேட்கப்பட்டது. அதே போல் பார்த்தா வஸ்தக்பிருல் கஃபார் என்கின்ற ஒரு அடி, இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது அறிவுரையாக இருக்கிறது. மக்களே, நீங்களெல்லாம் இறைவனிடம், பாவத்தை மன்னிப்பவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது. இப்படி சொன்னால் அதற்கு சவாப் இருக்கிறதா இல்லையா? நீங்கள்லாம் அல்லாட்டா பாவ மன்னிப்பு தேடுங்க நான் சொல்கிறேன், எனக்கு சவாப் இருக்கா இல்லையா? சவாபு தான், அது ஒரு வணக்கம் தான். இது மௌலிதிலே இருக்கிறது. அப்போ மௌலிதை படித்தால் வணக்கம் தான் என்பதற்கு இது மௌலிதிலே இருக்கிறது. சல்லு அலல் முஹ்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து கூறுங்கள் என்று இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதை செய்ய சொல்கிறது, இது வணக்கம் தானே என்றோம். இது போன்று திருக்குறள் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்க என்று இருக்கிறதா என்று கேட்டோம். அந்த ஆயத்து அங்கே இருக்கின்றாலும் கேட்கலாம் கிடையாதுங்க. அதே போல் மௌலிதிலே வஸ்தக்பிருல் கஃபார், இறைவனிடம் நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது. இது வணக்கமா இல்லையா? அல்லாட்ட பாவமன்னிப்பு தேடுங்கிறேன், இது வணக்கமா இல்லையா என்று கேட்டோம். திருக்குறளில் இது இருக்கிறதா? இறைவனம் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று அங்கே இருக்கிறதா? மௌலிதில் இருக்கிறது, அங்கெங்கே இருக்கிறது என்று தான் கேட்டோம். அதே போல் துஆக்கள் எல்லாம் வணக்கம் என்று நீங்கள் நிறைய சொன்னீங்க. உண்மைதான், குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அந்த துஆ மௌலிதிலும் இருக்கிறது. அப்படியானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒருவர் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இரஹமில் மூமினீன் என்கிறார். இறைவனே மூமின்களுக்கு அருள்மழை பொழிவாயாக என்கிறார், துஆ செய்கிறார் அல்லாஹ்விடம். இதற்கு நன்மை உண்டா இல்லையா? நன்மை உண்டு என்றால் சுபான மௌலிதை படிக்கும்போது அது இபாதத் என்ற நிலையில் வருகிறது. மற்றவர்கள் கேட்டால் அது வணக்கம் என்று சொல்கின்ற நீங்கள், அது மௌலிதிலே இடம் பெற்றுவிட்டால் வணக்கம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ஏன் இரட்டை? இவர்கள் பார்த்தீர்களா, நாங்கள் குர்ஆன் என்கிறோம், நாங்கள் ஹதீஸ் என்கிறோம், இவர்கள் ஆத்திச்சூடி என்கிறார்கள், அறம் செய்ய விரும்பு என்கிறார்கள். நீங்க சொன்னதுக்கு தானே கேள்வி எழுப்பணும். நீங்க தானங்க விசிறு அஜிறு நன்மை உண்மைன்னு சொல்லிக்கொண்டு, உண்மை பேசுவது நன்மை, அந்த நன்மையை நாங்கள் சுபான மௌலிதில் செய்கிறோம், ஆகவே எங்களுக்கு அது வணக்கம் என்று நீங்கள் நன்மை என்கிற, உண்மை பேசுவது நன்மை, அந்த நன்மையை செய்வதால் எங்களுக்கு வணக்கம் என்று சொன்ன காரணத்தினால தான் நாகூர் அனிபா கூட நல்ல நீங்கள் ஸலவாத்து சொல்லி கேட்டாங்க. ஸலவாத்து சொல்லியே நாகூர் அனிபா ஒரு பாட்டை துவங்குகிறாரே, நாகூர் அனிபா ஒரு பாட்டை படிக்கிறாரே, அந்த பாடலை படிப்பது வணக்கம் என்று சொல்வீர்களா? பள்ளிவாசல்ல நீங்கள் சுபான மௌலிதுக்கு ஆதாரம் காட்டினீங்கல்ல, கூட்டம் கூட்டமாக நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், தனியாக நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், பள்ளிக்கு உள்ளே நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், பள்ளிக்கு வெளியே நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், ஆடி ஆடி குதித்து குதித்து நபிகள் நாயகத்தை புகழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சுபஹான மௌலிதுக்கு ஆதாரம் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்களே, அதுபோல இந்த நாகூர் அனிபா பாடலை கூட்டம் கூட்டமாக படிப்பது வணக்கம், தனித்தனியாக படிப்பது வணக்கம், குதித்து குதித்து படிப்பது வணக்கம், இப்படி சொல்வீங்களா? நாங்கள் கேட்டதுக்கெல்லாம் இப்படி